இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு அழகான கதையை பார்க்க போறோம். இது ஒரு கிராமத்து கதை. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கதையில வர ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த பொண்ணை அவ வழியிலே போய் எப்படி கல்யாணம் பண்றாரு அப்படின்னு தான் இந்த கதையில பார்க்க போறோம். இந்த கதை ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் நல்ல அழகி ஒருத்தி இருந்தாள். அவளை பெண் பார்க்க போகும் ஆண்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு கொண்டிருந்தாள். அந்த கண்டிஷன்களை எல்லாம் கேட்ட மாப்பிள்ளைகள் இவளை கல்யாணம் செய்து வாழ முடியாது என தலை தெறிக்க ஓடி தப்பித்து கொண்டு இருந்தார்கள். நல்ல அழகான பெண்ணாக தேடிக்கொண்டிருந்த ஒருத்தனுக்கு இந்த பெண்ணை பற்றிய தகவல் கிடைத்தது. அவன் தன் அம்மாவிடம் அந்த பெண்ணை பார்த்து பேசி கல்யாணம் செய்யலாம் என சொல்லியிருக்கிறான். அவன் அம்மா ஏற்கனவே இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால் வேண்டாம் என்று மறுத்திருந்தாள். இருந்தும் இவன் நான் அந்த பெண்ணைத்தான் கல்யாணம் செய்வதாக உள்ளேன் என சொல்லவும், சரி வா பெண் பார்த்து பேசுவோம் என அவனும் அவனுடைய அம்மாவும் சேர்ந்து அங்கே போனார்கள். போகும்போதே அம்மாவிடம் சொல்லிவிட்டான். அவள் எந்த கண்டிஷன் போட்டாலும் தலையாட்டி சரி என சொல்லிவிடு அம்மா என்று கூறினான். அம்மாவும் சரி என்று சொல்லிவிட்டார். பெண் வீட்டிற்கு போய் பெண் பார்த்து முடிக்கும் போது பெண் போட்ட அத்தனை கண்டிஷனுக்கும் அவன் சம்மதித்து விட்டான். ஆனால் அவன் அன்னை நொந்து போய் விட்டதோடு மனதில் தன் மகனின் வாழ்க்கை சிக்கலாக போகிறது என்று நினைத்தார். மணப்பெண்ணும் நமக்கு ஒரு அடிமை சிக்கிவிட்டான் என்று திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். திருமணமும் நன்றாக முடிந்து மனைவியை வீட்டுக்கு அழைத்து கொண்டு அவன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் ஒரு மாடு பாதையில் நின்று கொண்டிருந்தது. இவன் சட்டென அருகில் கிடந்த உலக்கையை எடுத்து மாட்டை அடித்து இனிமேல் போகும் பாதையில் நிற்காதே என்று சொல்லி கத்தியிருக்கிறான். அடுத்து வழியில் ஒரு நாய் படுத்திருந்தது. இவன் தன் காலால் அந்த நாயை பலமாக உதைத்து இனிமேல் போகும் பாதையில் படுப்பாயா என்று சொல்லியிருக்கிறான். வழி தாங்காத நாயும் அலறலோடு ஓடி இருக்கிறது. அடுத்ததாக வீட்டுக்குள் நுழையும் முன்பு வீட்டு வாசலில் நின்ற சேவல் கூவியது. இவன் சட்டென்று சேவலை பிடித்து இனிமேல் எப்படி கூவுவா என்று பார்க்கிறேன் என்று சொல்லியவாறு சேவலின் தலையை பிடித்து பலமாக திருகி அதன் தலையை தனியே தூக்கி எறிந்தான். இதையெல்லாம் வழியெங்கும் பார்த்து கொண்டே வந்த அவனுடைய புது மனைவி பயத்தில் உறைந்து போனதோடு தான் போட்ட கண்டிஷன்களை எல்லாம் மறந்து அவனுக்கு அடங்கி வாழ ஆரம்பித்தாள். என்னங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.